ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இந்த வாரம் சோனி லிவ்ல ஒரு காமெடி டிராமா சீரிஸாக வெளியான கியூபிகல்ஸ் வெப் சீரிஸ் உடைய சீசன் 3 எப்படி இருக்கு அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸ் சோனி லிவ்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. திவ்யான்ஷு மல்ஹோத்ரா டைரக்ஷன்ல அபிஷேக் சௌஹான், பத்ரி சவான், அர்னூப் பஷின் மற்றும் பலருடைய நடிப்புல இந்த சீரிஸ் வெளியாயிருக்கு. இந்த சீரிஸ் உடைய சீசன் 3ல 5 எபிசோட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு எபிசோட்ஸும் 25 to 35 மினிட்ஸ் இருக்கும். 2 hours 45 மினிட்ஸ்ல இந்த மொத்த சீரிஸை நீங்க பார்த்து முடிச்சிடலாம். இப்போ இந்த சீரிஸ் உடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். பயூஷ் அப்படிங்கிற ஐடி எம்ப்ளாயி ஃப்ரெஷரா கம்பெனிக்குள்ள வரும்போதும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ப்ரொமோஷனுக்காக அவர் ஃபேஸ் பண்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 சீசன்ல சொல்லிருப்பாங்க. இந்த சீசன் 3ல பயூஷ் பாத்தீங்கன்னா ஒரு டீம் லீடரா இருக்காரு. டிஎல் ஆனதுக்கு அப்புறம் இவருடைய டீமை எப்படி மேனேஜ் பண்றாரு, டீம்ல வர பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்றாரு அப்படின்றது இந்த சீசன் 3 உடைய கதையா இருக்கு. இப்போ இந்த சீரிஸ் உடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். தமிழ் டப்பிங் நீட்டா லிப்சிங் கோட ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே இந்த சீரிஸ்க்கு என்ன தேவையோ அது நீட்டா கொடுத்திருக்காங்க. ஒரு எம்ப்ளாயில இருந்து டிஎல் மாறினதுக்கு அப்புறமா அவருடைய ஆபீஸ்ல அவருக்கு இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் எல்லாமே பாத்தீங்கன்னா எப்படி காம்ப்ளெக்ஸா மாறுது அப்படிங்கறத ரொம்ப ரியலிஸ்டிக்கா சொல்லிருப்பாங்க. பயூஷ் எடுத்துட்டீங்கன்னா பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப்க்கு உள்ள அந்த டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ற அந்த சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. இந்த சீரிஸ்ல இருக்கிற சில சீக்வன்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் வந்து ஜஸ்டிபிகேஷன் பண்ணணும், அதே நேரத்தில் அவர் கொடுக்கப்பட்ட டார்கெட்டையும் வந்து முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய சிச்சுவேஷன் வரும்போது என்ன பண்ணார் அப்படின்றத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லியிருப்பாங்க. எல்லா ஐடி ஆஃபீஸ்லயும் இருக்கிற அந்த பவர் ஸ்ட்ரகிள் அண்ட் பாலிடிக்ஸ் ரொம்ப நல்லாவே இந்த சீரிஸ்ல சொல்லியிருந்தாங்க. கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸுமே நம்மளுக்கு கனெக்ட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். நீங்க ஒரு ஐடி எம்ப்ளாயியா இருந்தீங்கன்னா இந்த சீரிஸ்ல காட்டப்பட்ட அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிலேட்டபிளா இருக்கும். ஒர்க் லைஃப் பேலன்ஸ், அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த கேரியர் அஸ்பிரேஷன், இந்த போட்டி உலகத்துல ஹியூமன் கனெக்ஷன் அப்படின்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்றத ரொம்ப நல்லாவே இந்த சீரிஸ்ல சொல்லியிருக்காங்க. இந்த சீரிஸ் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்குமே ஒரு நல்ல கான்ஃபிளிக்ட் இருந்துட்டே இருக்கும். கேரக்டர்ஸ் டிசைன் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி அதுல நடிச்சவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அபிஷேக் சௌஹான் பாத்தீங்கன்னா பயூஷ் அப்படிங்கிற ரோல்ல அவருடைய சாமன் பெர்ஃபார்மன்ஸ் மூலமா ஹோல்ட் பண்ணிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். சப்போர்ட்டிங் ரோல்ஸ் நடிச்சவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாங்க. இந்த சீரிஸ்ல ஹியூமர் அண்ட் ஹார்ட் வார்மிங் மூமெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த சீரிஸோட பேசிங் நல்லா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு நல்ல ஒர்க் ஸ்பேஸ் காமெடி டிராமாவாக வந்திருக்கு. இந்த சீரிஸ்ல அடல்ட் கண்டென்ட் எதுவும் இல்லை. இந்த சீரிஸ் நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். கியூபிகல் சீசன் 3க்கு எங்களோட ரேட்டிங் 7 out of 10.